ஹாய் வெல்கம் டு இன்சி கிச்சன். கேழ்வரகு கம்பு வச்சு இன்றைக்கி சூப்பரான ஒரு லட்டு ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் கேழ்வரகு கம்பை சம அளவில் வாங்கி ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் 1 கப் கேழ்வரகு 1 கப் கம்பு அந்த அளவில் எடுத்துக்கோங்க. இதை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கேழ்வரகு கம்பு நல்லா வாஷ் பண்ணி அடித்து இது மாதிரி ஒரு தட்டில் உலர்த்தி வெயிலில் காய வச்சுக்கலாம். நமக்கு நான் ஈரமே இல்லாமல் நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். பேன் ஹீட் ஆனோன்னே பேனில் சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்து விட்டுக்குங்க. அரை கப் பொட்டுக்கல்லை எடுத்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். பொட்டுக்கல்லை கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் வறுத்துக்குங்க. நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம். இதை 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்குங்க. கொஞ்சமாக முந்திரி உடச்சி அதில் சேர்த்து வறுத்து விட்டுக்கலாம். முந்திரி நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம முந்திரியெல்லாம் எடுத்துக்கலாம். 3/4 கப் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அந்த நெய்யோடையே நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்து தேங்காய் எண்ணெயை நம்ம நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். கேழ்வரகு கம்பு ஆறிடுச்சு. நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். 2 கப் நாட்டு சக்கரை தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சுகர் கம்மியாக வேணுன்னா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்குங்க. நாட்டு சர்க்கரையை நம்ம மிக்சியில் அரைச்சி அந்த மாவோடு சேர்த்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் நமக்கு நல்லா ஹீட் ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம நெய்யில் வறுத்த முந்திரியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் சூடாக இருக்கப்போவே அப்படியே அள்ளி மாவில் ஊற்றி மாவு நல்லா கலந்து விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். சூடு கொஞ்சம் ஆறினோடனே நம்ம கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு கேழ்வரகு கம்பு லட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.